ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்டிபிசி குரூப் டி ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க. இந்த வீடியோவில் வந்து ரெண்டுமே நம்ம வந்து என்டிபிசி குரூப் டி ரெண்டுமே வந்து எக்ஸாம் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் ஏஎல்பிக்கும் வந்து இதே தான் நடந்தது. ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. எக்ஸாம் எப்போ எக்ஸாம் எப்போ எக்ஸாம் எப்போன்ட்டு எக்ஸாம் வந்தோன்னே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்திருப்பீங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து எக்ஸாம் போட்டாங்க. போட்டு எக்ஸாம் வந்து எக்ஸாமும் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அரௌண்டு 18,000 ப்ளஸ் வேகன்சி. பட் எக்ஸாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சாங்க. முடிச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சிட்டும் மெயின்ஸுக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அந்த எக்ஸாம்க்கு ஏஎல்பிக்கு நல்லா கேட்டுக்கோங்க. மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் சரி ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தோன்னா இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததுன்னா 2018 ஏஎல்பி வந்தது. ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 60 நாள், குறைஞ்சது ஒரு 60 நாள் வந்து டைம் இருந்தது. பட் இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி டைம் கொடுக்கல. என்ன பண்ணாங்கன்னா ரிசல்ட் விட்டுட்டு 20 நாள்லேயே வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ஹார்ட்லி 20லேருந்து 22 நாள் தான் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏஎல்பி ரிசல்ட் வந்து 20லேருந்து ஒரு 22 நாள் கூட வைங்களேன். அவ்வளோ நாள்லேயே வந்து உங்களுக்கு மெயின்ஸ் வைக்கிறாங்க. ஸோ வந்து அந்த 22 நாளில் படித்தா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டு, ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஆப்டி, ரீசனிங்கு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சரிங்களா? பட் எதில் மட்டும் தான் அவங்க கொஞ்சம் இதுவாக இருப்பாங்கன்னா, சில பேர் வந்து அந்த டெக்னிக்கல் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. சில பேர் வந்து முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்னிக்கல் பேப்பர் 20 நாள் கரெக்டான இதில் படிச்சாங்கன்னா போதும். 20 நாள் அதுக்கு அந்த டெக்னிக்கல் பேப்பருக்கு 10 நாள் கூட போதும். பட் கரெக்டாக படிக்கணும். சரிங்களா? அதுதான் மெயின். கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க சிலபஸை கரெக்டாக படிக்கணும். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். பட் இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் வரலன்னு படிக்காமல் இருக்காதீங்க. எக்ஸாம் வந்து டக்குன்னு விடுறாங்க. டக்குன்னு விட்டுட்டு உங்களுக்கு வந்து இதே ப்ரிலிம்ஸில் நமக்கு நடக்கலாம். சரிங்களா? இப்போ திடீர்னு விட்டுட்டு அடுத்த மாதம் எக்ஸாம்னு சொல்லலாம். இப்போ அதே தான் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வந்து எக்ஸாம் டேட்டே எப்போன்னு தெரியாமல் இருந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச்சில் வந்து ஆரம்பித்து போயிட்டு இருக்கு எக்ஸாமு. சரிங்களா? ஸோ இப்போ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் முடிஞ்சவொன்னே, ஈவன் முடிஞ்சவொன்னே கூட இல்லை, முடியறதுக்கு முன்னாடி கூட நமக்கு என்டிபிசி எக்ஸாம் டேட் எப்போன்னு சொல்லி வரலாம். ஸோ படிக்காதவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து நமக்கு வந்து எப்போனாலும் வரலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். எக்ஸாம் டேட் விட்டு ஒரு மாதம் கழிச்சு வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இப்போ வந்து அப்படி இல்லை. டேட் விட்டு 10 நாளில் கூட எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக ப்ராசஸை முடிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டோன்னே நம்ம வந்து அரைகுறையாக படிச்சுட்டு போய் அந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துடக்கூடாது. சரிங்களா? எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸாம் எப்போன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வச்சா நம்ம பாஸ் பண்ணுவோமா அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து நம்மளே அந்த கொஸ்டின் கேட்டுக்கோங்க. நாளைக்கு 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 நம்ம எக்ஸாம் வச்சா நம்ம எழுதுனா பாஸ் பண்ணுவோமா, அந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படின்றத யோசிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றத வந்து யோசிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவம். ஆக்சுவலாக கோவிடுக்கு முன்னாடி 2019 அப்ளை பண்ணாங்க. சரிங்களா? ஈவன் என் கூட எடுத்துக்கலாமே, என் கூட நிறைய படித்தவங்க நல்லா செம்ம டேலண்டடான ஆளுங்களாக இருந்தாங்க. நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர் தான். பட் வந்து எனக்கு வந்து அந்த டைம் நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தேன். டெய்லி படித்தேன். அந்த டைம் வந்து அந்த எக்ஸாம் எப்போன்னு எனக்குள்ளேயும் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கும்ல. ஒரு இந்த இந்த 2019 அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சாவது எங்களுக்குள்ளேயே அந்த தோணும்ல, எக்ஸாம் எப்போன்னு. இப்போ இருக்கவங்களுக்கு 3 மாதம் 2 மாசத்துல அப்ளை பண்ணிட்டு அடுத்த 10 நாள்லேயே கேட்குறாங்க எக்ஸாம் எப்போன்னு. சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம படிச்சிட்டோமா, சும்மா ஏன்னா இது போயிட்டு அட்டன் பண்ணால் வந்து நம்ம பாஸ் பண்ணிட மாட்டோம். நம்ம வந்து அந்த சிலபஸ் அவங்க கொடுத்துருக்கிறத கவர் பண்ணணும். அட்லீஸ்ட் ஆப்டி, ரீசனிங், சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தான் எக்கனாமி, ஜாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம போய் பாஸ் பண்ண முடியும். நம்ம சிம்பிளாக வந்து போயிட்டு இது காலேஜ் எக்ஸாம் இல்லை, அப்ஜெக்டிவ் வந்து நம்ம பாட்டு ஏன்னா தானே ஏதோ ஒரு கொஸ்டின் என்னைக்கோ படித்த மாதிரி இருக்கும் ஹிஸ்ட்ரியில். சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சது ஒரு 10 கொஸ்டின் தெரிஞ்சது அட்டன் பண்ணிட்டு மீதி எல்லாம் சும்மா அட்டன் பண்ணி விட்டு வந்தால் பாஸ் பண்ண முடியாது. அக்யூரசி வேணும். 90% இல்லை 80% உங்களுக்கு வந்து அக்யூரசி இருக்கணும் குறைஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு அக்யூரசி இருந்தால் தான் 80% கூட இல்லை 90% நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அக்யூரசி. சரிங்களா? அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ சீரியஸாக எடுத்துக்கோங்க எக்ஸாமை. சரிங்களா? சீரியஸாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, படத்துக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ஊர் சுற்றுவாங்க. பட் இந்த சின்சியராக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நம்ம இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். இது நான் சொல்கிற விஷயம் நிறைய பேருக்கு புரியும். யார் யாரெல்லாம் சின்சியராக படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே புரியும். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், நைட்டு லேட்டாக தூங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? பிடிச்ச இடத்துக்கு போட முடியாது, பிடிச்சதை சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க இருப்பாங்க.
ஸோ இப்படி இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு மத்தியிலலாம் வந்து நம்மளும் வந்து காம்பேட் பண்ணி முன்னாடி வரணும் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நார்த்தில், நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. செல்ஃபாக வந்து ரூம் எடுத்துக்கிட்டு, சின்ன ரூம் எடுத்துகிட்டு 10க்கு 10 ரூம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே 4 பேர் ஸ்டே பண்ணிட்டு அவங்களே சமைச்சிட்டு சரிங்களா. இது அப்படியே உட்காந்து 4 பேர் ஷேர் பண்ணி படிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் படிக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சைடு வந்து அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். முக்கால்வாசி 80% வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் படிப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வந்து ஒரு டிகிரி முடிப்பாங்க, இன்னொரு டிகிரி முடிப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு போவாங்க, இந்த ப்ராசஸில் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு டிகிரி முடிப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் போவாங்க. அந்த டிகிரி படிக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் இந்த வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லையா ஐடிஐ முடிப்பாங்க, இந்த மாதிரி குரூப் டி மாதிரியான ஜாபுக்கு போவாங்க, போயிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து வருவாங்க. ஸோ காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். இந்த வாட்டி நிறைய சவுத்தில் வந்து உள்ளே வரணும் சரிங்களா. நம்ம வந்து இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த ஆர்பிஎஃப் முடிஞ்சவொடனே நமக்கு வந்து எக்ஸாம் டேட் போடுறதுக்கான சான்ஸு ரொம்பவே அதிகம். ஏப்ரலில் கூட உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ண எல்லாமே வந்து எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க. டெக்னீஷியன் ஆகட்டும், ஏஎல்பி ஆகட்டும், எஸ்ஐ ஆகட்டும், எல்லாமே எக்ஸாம் வச்சு முடிச்சு பாதி இதுக்கு ரிசல்ட்டுமே விட்டுட்டாங்க சரிங்களா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ பெண்டிங் இருக்கிறது என்டிபிசி மட்டும்தான். என்டிபிசிக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏப்ரலில் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 100% எக்ஸ்பெக்ட் பண்ண சான்ஸ் ரொம்பவே அதிகம் ஏப்ரலில். ஸோ ஏன்னா எல்லாமே முடிஞ்சிச்சுல, அடுத்து எந்த எக்ஸாம் இருக்குது ஆர்ஆர்பி சைடில், இதுதானே இருக்குது. ஸோ அதுதான் வரும். ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் வேஸ்ட் பண்ணியிருந்தா கூட இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் டிசிப்ளினாக போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து உள்ள கொஞ்ச நாள் வந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரிங்களா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே வந்துடலாம். ஒன்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருந்தால் ஜாலியாக இருக்க மாதிரி அப்படி இருக்கும். கொஞ்சம் ஆனால் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னுமே ஜாலியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதை தான் சொல்ல நினச்சேன். எக்ஸாம் டேட் எப்போன்னு யோசிக்கிறத விட்டுட்டு எக்ஸாம் டேட் வந்துடும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அடுத்த மாதமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படின்றத பாருங்கள். இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட கரெக்டாக படிங்க. நான் சொன்ன மாதிரி ஆப்டிடியூடுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அடுத்த ரீசனிங்க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ், ஆப்டி ரீசனிங் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதே ஆர்டர், ஹிஸ்ட்ரி பாலிட்டி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எக்கனாமி ஜாகிரஃபியை வைங்க, அதுக்கப்புறம் கூட எக்கனாமி ஜாகிரஃபி இது ரெண்டுத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக கூட பார்த்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் போகலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். மேக்ஸிமம் ஆப்டி ரீசனிங் தெரியாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகாதீங்க. அதுதான் வந்து மெயின். ஆப்டி ரீசனிங் ஒன்று கூட தெரியாமல் சில பேர் சும்மா போய் அட்டன் பண்ணிங்கன்னா போய் அட்டன் பண்ணுங்க. சும்மா அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணுங்க. பட் பாஸ் பண்ணுன்ற மைண்டில் இருக்கவங்க சும்மா ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சுட்டு இருக்காதிங்க. எடுத்தோடனே ஆப்டி ரீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து எங்கேருந்து கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது. பட் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் நமக்கு வந்து செலக்டிவாக தெரியும். கரெக்டாக ஒரு டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் கம்பல்சரி வரும். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ப்ரிலிம்ஸில் 2 கொஸ்டின் வரும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 3 கொஸ்டின் வரும். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ எல்லா டாப்பிக்ல இருந்தும் ஆப்டிடியூட்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க. ரீசனிங்கும் அதே மாதிரி எல்லா டாப்பிக்ல இருந்தும் கேட்பாங்க. பட் சயின்ஸும் அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஜாகிரஃபிலாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எங்கேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு தெரியாது. இப்போ எக்கனாமிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இயர்ஸ் பிளான்லேருந்து கொஸ்டின் வரும். இந்த மாதிரி செலக்டிவான டாபிக்லாம் படிங்க, கரெக்டான வேலை படிங்க. இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னே தெரியலனா நம்மளோட ஆப் இருக்குது சரிங்களா. ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் வைக்கிறேன். ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ்லாம் வந்து சிபிஎஸ்சி புக்கு சிலபஸை வச்சு கவர் பண்ணியிருப்பேன். 6th to 10th சிலபஸை வச்சு சிபிஎஸ்சி புக்கில் எது இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு கிளாஸ் எடுத்து வச்சுருப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து டெஸ்ட் சீரியஸ் இருக்கும் மக்களை. மெயினாக அந்த கோர்ஸோடய உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸும் வந்துடும். டெஸ்ட் சீரியஸ் மெயினாக வந்து டெஸ்ட் எடுக்கணும். எந்த அளவுக்கு படிக்கிறோமோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய டெஸ்ட் எடுத்துருக்கணும் சரிங்களா. டெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். சும்மா படிச்சுட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம். பட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம எப்படி லேர்ன் பண்ணுவோம்னா டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய மேக்ஸிமம் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் எடுக்க பாருங்கள். நம்ம கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இது வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ணல படிக்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளைண்டாக அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு சைட் பை சைட் நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்டி ரீசனிங்கில் கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸில் இருக்க அதே பேட்டர்ன் தான் என்டிபிசி மெயின்ஸுக்கும் சரிங்களா. வேஸ்ட்டே ஆகாது. ப்ரிலிம்ஸில் இருக்கிறது அதே தான் வந்து மெயின்ஸுக்கும் கொஞ்சம் டஃப்பாக வரும். அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மெயின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நீங்கள் இன்னும் சில பேர் யோசிக்கலாம், சார் 1 மாதம் தான் இருக்கும், 2 மாதம் தான் இருக்கும் எக்ஸாமில், நம்மளால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு யோசிக்கலாம். நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டே ஆகாது. அடுத்தடுத்து குரூப் டி இருக்குது சரிங்களா.
நீங்கள் வந்து என்னதான் ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் பயந்துலாம் படிக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டாக நம்ம என்டிபிசி படிக்கணும்னு நினச்சி படிங்க, ஈஸியாக உள்ளே போயிடலாம். இன்கேஸ் நான் வந்து ஒரு 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 0.01% உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, குரூப் டி இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் யாருக்கும் மிஸ் ஆகக்கூடாது, அந்த ஒரு எண்ணத்தில் படிங்க. மேக்ஸிமம் வந்து என்டிபிசியில் உள்ளே போயிடணும். அப்படி இல்லைனா குரூப் டி நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டிபிசி முடித்தோடனே அந்த எக்ஸாமும் போட்டுருவாங்க. ஸோ எக்ஸாம் எப்போன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸாமுக்கு ரெடியான்ற கேள்வியே கேளுங்க, உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம கோர்ஸ் வந்து ஆஃபர் போது ஃபாலோ பண்ணுறவங்க இன்றைக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு விட்டு சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பை பை, டேக் கேர்.